அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சில உதவித்தொகைகள் கிடைப்பது மிகவும் தாமதமாக கிடைக்கிறது. அதை எப்படி கட்டட தொழிலாளிகளுக்கு கிடைக்கிறதோ அதே போல் அமைப்பு சாரா தொழிலாளருக்கும் இந்த உதவித்தொகை உடனடியாக கிடைக்க வேண்டும். மதுரையில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் மாநில தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட ஜெ ரகுநாதன், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை தாமதமின்றி வழங்க வேண்டும் என்றும், தற்போதைய 1200 ரூபாய் உதவித்தொகையை 5000 ரூபாய் ஆகஸ்ட் உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் 4 லட்சம் ரூபாய் வீட்டு உதவித் திட்டத்தை அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் உள்ளிட்ட 18 முக்கிய தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்வில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நல்லமணி, பொதுக்குழு உறுப்பினர் மணிமாறன், வீர வாஞ்சிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள், உறுப்பினர் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்று தலைவர் உரை, பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் உரை முடிக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் நான் மாநில தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அனைவருக்கும், என்னை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மிகவும் சிறப்பாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக என்னுடைய முழு உடல் உழைப்பையும் செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். எங்களோட தொழிலாளர்களுடைய கோரிக்கையாக மொத்தம் 18 தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். அதில் மிகவும் குறிப்பிட்ட ஒரு தீர்மானம் என்னவென்றால், 1200 ரூபாய் முதியோர் தொகை வழங்கப்படுகிறது. அதை 5000 ரூபாயை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதேபோல் வீடு கட்டும் திட்டமாக 4 லட்சம் கட்டிட தொழிலாளருக்கு மட்டும் வழங்கப்படுகிறது. அதை அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் முறைப்படி வழங்க வேண்டும் என்று, அதை எளிதுபடுத்த வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தின் மூலம் நாங்கள் தீர்மானிக்கிறோம். மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சில உதவித்தொகைகள் கிடைப்பது மிகவும் தாமதமாக கிடைக்கிறது. அதை எப்படி கட்டட தொழிலாளிகளுக்கு கிடைக்கிறதோ அதே போல் அமைப்பு சாரா தொழிலாளருக்கும் இந்த உதவித்தொகை உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று கூறி, எங்களுடைய தொழிற்சங்க சார்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு பாராட்டுதலையும், இந்த தமிழக முதல்வராக திரு சி விஜய் ஜோசப் அவர்களுக்கும் எங்களுடைய தொழிற்சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.